தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என் அன்பில் நிலைத்திருங்கள். இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் வசனங்கள் 9 11 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: என் அன்பில் நிலைத்திருங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்று. மனித வாழ்வின் முக்கியமான நோக்கமே மகிழ்ச்சியே தான். இங்கு பல நேரங்களில் நாம் மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். சில மகிழ்ச்சி நிலையானவை, சில நேரங்கள் மகிழ்ச்சி நிலையற்றவையாக இருக்கின்றது. மகிழ்ச்சியை நாம் எங்கே தேடுகின்றோம், எவ்வாறு தேடுகின்றோம்? உண்மையான மகிழ்ச்சியை தருபவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரே நமக்கு நிலையான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தையும் நிலை வாழ்வையும் தருகின்றவர். இந்த மகிழ்ச்சியை நாம் அடைவதற்கு நாம் 2 விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஒன்று, நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். இறைவன் அன்பாய் இருக்கின்றார், அதுபோல நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, அவருடைய கட்டளையின்படி நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், அந்த மகிழ்ச்சி உங்களுள் நிறைவு பெறும் என்று இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் மூலம் நமக்கு கூறுகின்றார். ஆகவே அன்புமிக்க இறை சொந்தங்களே, நாம் மகிழ்ச்சியை தேடி இங்கோ அங்கோ அலைந்து கொண்டு இல்லாமல் நம் இறைவனிடம் சரணாகதி அடைவோம். நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வோம். அவருடைய கட்டளையின்படி நாம் வாழுவோம். அப்பொழுதுதான் நம்முடைய மகிழ்ச்சி நிலையானதாகவும் நீடித்தும் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த புதிய நாளிலே இயேசுவின் கரம் பிடித்து நடப்போம், இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம், அன்பு செய்வோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக காத்து வழிநடத்துவாராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.